إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான அருளின் காரணமாக புனித மிகுந்த முஹர்ரம் மாதத்திலே, அதிலும் மிக குறிப்பாக ஆஷுராவுடைய தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்பு குறித்து இன்றைய தினத்திலே அறிந்து கொள்வோம். அந்த பண்பு இறையச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு. இறையச்சம்தான் ஒரு மனிதனுக்கு எல்லா வகையிலும் உதவியாக, அவனுடைய உயர்விலும் அவனுடைய தாழ்விலும் அவனுடைய துக்கத்திலும் அவனுடைய இன்பத்திலும் இப்படி எல்லா நிலைகளிலும் அவனுக்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய அந்த இறையச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு அவனது அருள்மறை அல் குர்ஆனின் மூலமாக வலியுறுத்தி சொல்கிறான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து என்னவெல்லாம் நமக்கு அந்த இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் குறித்து என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பது குறித்து சிலவற்றை இந்த நேரத்தில் அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை அல் குர்ஆன் மனிதகுல வழிகாட்டியாக இறக்கி அருள பெற்றதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அந்த அருள்மறை அல் குர்ஆனிலே 2வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய அல் பக்ரா என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வசனத்திலேயே பேசுகிறார். இறையச்சம் எப்படி ஏற்படும் என்பதற்கான அந்த ஒரு அளவுகோலை முதல் வசனத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இது ஒரு வேதம், லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, ஹுதல் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டு. அருள்மறை அல் குர்ஆனை பொறுத்த மாத்திரத்திலே அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக அனுப்பி இருப்பதாக அல்லாஹ் அவனது அருள்மறை அல் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், இது ரமலான் மாதத்திலே இறக்கி அருளப்பட்டது மனிதர்களுக்கு வழிகாட்டும், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும். ஆனால் நாம் நிதர்சனமாக காண்கிறோம், ஒட்டுமொத்த மனிதருக்கும் அது வழிகாட்டவில்லை. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் அதில் மிக சொற்பமான, அதாவது 1/3 பகுதியினர் இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக தங்களை சொல்லிக் கொண்டாலும் அதில் இறையச்சமுடையவர்கள், ஐவேளை தொழுகை பேணக்கூடியவர்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள், இது போன்ற கடமையான வணக்கங்களை கூட நிறைவு செய்யக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரத்தை பார்த்தால் மிக மிக குறைவு. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி அமைக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இது நேர்வழி காட்டும் என்று இருந்தால் கூட இறையச்சத்தை யாருக்கு உண்டு பண்ணும், இது எப்படி நேர்வழி காட்டும் என்கிற செய்தி அல்லாஹ் சொல்கின்ற போது முதல் நேர்வழி காட்டும் லில் முத்தகீன், அஞ்சுபவர்களுக்கு நேர்வழி காட்டும். இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆன்ல எந்த வார்த்தையும் பிசகு கிடையாது. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி முழுவதும் உண்மையானது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம்
நாம் வாழ்வதற்கு ஒரு பரீட்சை கூடமாக ஆக்கியிருக்கிறோம். மனிதர்கள் வாழ்வதற்கு அந்த பரீட்சை எதற்காக? மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. அப்ப மறுமையை முன்னிறுத்தி இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் குர்ஆன். எங்கதான் சுத்தி சுத்தி போனாலும் அந்த மறுமையை மையமாக வைத்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போதனை செய்கிறான். அப்ப அந்த மறுமையை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையின் மூலமாக நமக்கு அச்சம் ஏற்பட வேண்டும். அந்த அச்சம் ஏற்படக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் குர்ஆன் வழிகாட்டும். சும்மா வெறுமனே வாசிச்சுட்டு குர்ஆன் நல்ல செய்திகளை நிறைய சொல்லுது என்று முஸ்லிம் அல்லாத மக்களும் கூட சிலாகித்து சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம சிலாகித்து சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா என்ன பயனு? குர்ஆன் வழிகாட்டுது, குர்ஆன் போல ஒரு அற்புதமான வேதம் கிடையாது என்று மக்கள் சொல்வதனால் ஏதாவது பயன் இருக்கிறதா? அதன் போதனைகளை ஏற்று அதில் உள்ள அதாவது இறைவன் சொன்ன அந்த நரகத்தினுடைய வேதனை குறித்து, மறுமையினுடைய நிலை குறித்து அஞ்சுகிறவருக்குத்தான் அது நேர்வழி காட்டும். மற்றவர்களுக்கெல்லாம் சும்மா அப்படியே ஒரு வாசிச்சுட்டு போகக்கூடியதாகத்தான் இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அடுத்து மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு அழகா இருக்கிறாரு பார்ப்பதற்கு, அல்லது நல்ல செல்வமா இருக்கிறாரு, அந்த செல்வத்தை கொண்டு தன்னால் என்ற உதவிகள் எல்லாம் செய்கிறார், எல்லாம் செய்கிறாரு. பார்ப்பதற்கு நமக்கே தெரிகிறது இவர் ஒரு நல்ல மனுஷன், நல்ல வாரி வழங்குறாரு, மக்களிடத்திலே நல்லபடியாக நடந்து கொள்கிறார், இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம்ல. இது மனிதர்களுடைய இயல்பு குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலுக்கும். அல்லாஹ் உங்களுடைய உடல் தோற்றத்தை, அமைப்பை பார்ப்பதில்லை, உங்களுடைய செல்வத்தை பார்ப்பதில்லை. அதை கொண்டு நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று மற்ற மக்கள் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, உங்களுக்கு நற்சான்று பகிர்ந்து விடக்கூடாது, பகிர்ந்து விட முடியாது. அல்லாஹ் சொல்லக்கூடியது, அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுது. பிறகு எப்படித்தான் அல்லாஹ் எதை பார்ப்பதில்லை? உங்களுடைய உருவத்தை, உங்களுடைய தோற்றத்தை, நீங்க அழகா இருக்கீங்களா, வெள்ளையா இருக்கீங்களா, கருப்பா இருக்கீங்களா, லட்சணமா இருக்கீங்களா, அவலட்சணமா இருக்கீங்களா, அதெல்லாம் அல்லாஹ், ஏன்னா அல்லாஹ் தானே படைச்சான், அவனுக்கு தெரியாதா? வலாக்கின், ஆனால் எதை அல்லாஹ் பார்க்கிறான்? உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள், அந்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இதையெல்லாம் நீங்கள் செயல் வடிவம் காட்டுகிறது. அதைத்தான் சொல்கிறார்கள், உங்கள் உள்ளத்தை பார்க்கிறான், உங்களுடைய செயலை பார்க்கிறான் அல்லாஹ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது இறையச்சம் இங்கே இருக்கிறது என்றார். நெஞ்சை காமிச்சு அத்தக்குவா ஹாகுனா, அத்தக்குவா ஹாகுனா, இங்கத்தான் இறையச்சம் இருக்கு, நம்முடைய நாவிலே கிடையாது, நம்முடைய இன்ன பிற அமல்களிலே கிடையாது. இறையச்சம் இங்கிருந்து வெளிப்பட வேண்டும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இறையச்சம் என்பது நம்மிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? உறுதியானதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப விரும்புகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். அது எப்படி அஞ்ச வேண்டும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். அஞ்ச வேண்டிய முறைப்படினா எப்படி அஞ்சுறது? நானா நினைச்சுக்கிட்டபடி இது செய்தால் அல்லாஹ் அஞ்சுவதாக ஆகும், இது அல்லாஹ் விரும்புவான் என்பது போன்று அமைத்துக் கொள்ள இயலுமா? இயலாது என்பதை, கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நமக்கு பாடம் நடத்துகிறான். எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு 3 சஹாபாக்கள் வருகிறார்கள். அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் கேட்கிறார்கள், நபிகளாருடைய அன்றாட நிகழ்வுகள், இபாதத்துகள், அமல்கள் எல்லாம் எப்படி அமைந்துகிறது, எப்படி அவங்க தொழுகிறாங்க, எப்படி வணங்குறாங்க, எப்படி அவங்க நடந்து கொள்றாங்கிற செய்தியெல்லாம் கேட்கிறாங்க. அதையெல்லாம் கேட்ட பிறகு மூவரும் பேசிக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எங்க, நம்ம எங்க, அவங்க இந்த வணக்கம்லாம் வணங்கினா அவங்களுக்கு போதுமானது, அவங்களுடைய முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நமக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது, அது அந்த அளவுக்கு நாம வணங்கினா என்ன இடம் போடுறாங்க, ரசூலுல்லாஹ் குறைவான வணக்கங்களை செய்கிறார்கள், அது அவர்களுக்கு போதுமானது, நமக்கு அவ்வளவு குறைவாலம் போதாது என்று முடிவு செய்து 3 நபர்களும் பேசிக் கொள்கிறார்கள். இன்று முதல் நான் இரவில் உறங்கவே மாட்டேன், இரவு முழுவதும் நின்று தொழுது கொண்டே இருப்பேன். இன்னொருவர் முடிவு செய்கிறார், நான் வருடம் முழுவதும் நோன்பு நோட்டுக் கொண்டே இருப்பேன். இன்னொருவர் சொல்கிறார்,
எனக்கு என்னுடைய மனைவி இடத்தில் எந்த தேவையும் என்கிட்ட கிடையாது, நான் இல்லறத்தெல்லாம் ஈடுபட மாட்டேன், அதுக்காக நேரத்தை ஒதுக்க மாட்டேன், ஒரே இபாதத்தை தான், தொழுக வணக்கம், இப்படியே என் வாழ்க்கையை நான் கழித்து விடுவேன் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த சமயத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. என்னப்பா உங்களுக்குள்ள எதை பேசிக்கிட்ட மாதிரி தெரியுதே, என்ன பேசிக்கிட்டீங்க சொல்லு என்கிட்ட என்று கேட்கிறார்கள். மூவரும் எதை முடிவு செய்தார்களோ அதை பெருமானார் இடத்திலே சொல்கின்ற பொழுது, உங்களை விட அல்லாஹ்வை நான் அதிகம் அஞ்சக்கூடியவர், என்னோட நீங்க அதிகமா அஞ்சிட போறீங்களா, என்னோட நீங்க அல்லாஹ்வை அதிகமா அஞ்சி பயந்து நடுங்கி இறை வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு நீங்க செய்ய போறீங்களா? நான் இரவில் தொழவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன். அளவுகளை சொல்றாங்க. இறையச்சத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க நிறைய தொழுதாக்க இறையச்சோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, நான் இரவுல எழுந்து வணங்கவும் செய்கிறேன், உறங்கவும் செய்கிறேன், நான் நோன்பு நோக்கவும் செய்கிறேன், விடவும் செய்கிறேன். எப்போ நோன்பு நோக்கணுமோ அப்போ நோன்பு நோக்கிறேன், எந்த நாளையில நோன்பு நோக்காம சாதாரணமாக இருக்க வேண்டுமோ அப்போது அதுபோல் இருந்து கொள்கிறேன், நான் மனைவிமார்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்திற்கு ஒரு அளவுகோலை ஏற்படுத்தினார். இது மாத்திரமல்ல, இது போன்ற நிறைய செய்திகள் இருக்கிறது. சஹாபாக்களே தாங்கள் வணங்குவது போதாது என்று எண்ணி புதிதாக இன்னும் நிறைய வணக்கங்களை உண்டு பண்ண வேண்டும், அதுதான் இறையச்சம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த நிலையில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவெல்லாம் இறையச்சம் கிடையாது என்று உடைத்தார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் எப்படி இருக்கிறது, நான் எதை சொல்லணும் அதை செய்யுங்க, அதை முறையாக சரியானபடி செய்துவிட்டால் அதுதான் இறையச்சத்தின் வெளிப்பாடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இது சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா விடல, அதாவது நான் இரவுல உறவு செய்யறேன், தொழவும் செய்யறேன், நோன்பு வைக்க செய்யறேன், விடுவம் செய்யறேன், மனைவியர்களோட நான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் செய்கிறேன் சொல்லிவிட்டு சும்மா விட்டுலங்க, எச்சரிக்கை வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி, என்னுடைய இந்த சுன்னத்து இருக்கு தெரியுமா, எது சுன்னத்தா சொல்றாங்க, தொழவும் செய்யணும், தூங்கவும் செய்யணும். அப்ப தொழுவதும் சுன்னத்து, தூங்குவதும் சுன்னத்து. ஏன்? அது கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை, உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை. இப்படி அது ஒரு பெரிய செய்தி. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, என்னுடைய இந்த நடைமுறையை, இந்த சுன்னத்தை யார் ஒருவர் புறக்கணிக்கிறாரோ அல்லது அலட்சியம் செய்கிறாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது, அவர் முஸ்லிம் கிடையாதுன்னு அர்த்தம். தானாக உன்னை எண்ணி வணக்கத்துல புதிதாக உண்டு பண்ணி இதுதான் இறையச்சம் என்று எண்ணிக்கொண்டு செய்கிறார்கள் அல்லவா, அவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்குமான எச்சரிக்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த இறையச்சம் இறைவனால் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறது என்பது குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு அருளிய அருள்மறை அல் குர்ஆனிலே ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரு மகன்கள் குறித்த செய்தியிலே நமக்கு அழகாக பாடம் நடத்துகிறார். அழகாக செய்தி சொல்லி காட்டுறார். முதல்ல உலகத்துல பிறந்த பிள்ளைங்க அவங்க தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தன்னுடைய கையால படைத்தான், ஹவ்வா அவர்களையும் படைத்தான். அதற்கு பிறகு அவர்களுக்காக பிறக்கின்ற குழந்தைகள் இருக்கிறது அல்லவா, அவர்கள் தானே சாதாரணமா நம்மளை போல தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளை. அந்த 2 பேர் குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அந்த 2 பேருடைய செய்தி குறித்து அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே. அதுவும் இறையச்சம் சார்ந்து சொல்கிறான். வத்துல் அலைஹிம் நப அபுன ஆதம பில் ஹக், அதாவது ஆதமுடைய 2 பிள்ளைகள் குறித்த உண்மையான செய்தியை நீ மக்களுக்கு எடுத்து சொல்லு நபியே. அவர்கள் என்ன செய்தார்கள், கர்ரபா குர்பானன் ஃபத்து குபில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மின் ஆஹர், அதாவது 2 பேரும் ஒரு குர்பானை கொடுத்தாங்க, ஒரு இறை வணக்கத்தை செய்தார்கள். அது ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை நாம இன்னைக்கு பார்க்க முடியுமா? நான் ஒரு வணக்கத்தை வணங்குறேன், நீங்க ஒரு வணக்கத்தை வணங்குறீங்க, அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்று நமக்கு இப்போது தெரியாது, மறுமையில் தான் தெரியும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த 2 புதல்வர்கள் விஷயத்திலே முஃபஸ்ஸிர்கள், அதாவது ஹதீஸ்களுடைய விரிவுரையாளர்கள் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே இந்த வணக்கத்தை செய்கின்ற பொழுது, அதாவது ஏதாவது இறைவனுக்காக ஒரு நேர்ச்சை செய்து அதை அவர்கள் செய்வார்களானால் வானிலிருந்து நெருப்பு ஒரு பந்தம் போல அதை எடுத்து சென்றுவிடும். இது இறைவன் அங்கீகரித்தான் என்பதற்கான அடையாளமாக எடுத்துக்கொள்வார். அப்ப ஆதமுடைய மக்கள்ல 2 பேரும் இறைவனுக்காக ஏதோ ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள், ஒரு குர்பானை செய்கிறார். குர்பான் என்கிற வார்த்தையை தான் வருகிறது.
அதை அல் குர்ஆனில் இடம்பெறக்கூடிய செய்தி. அது அவர்கள் செய்கிறார்கள். ஒருவரிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், ஒருவரிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக அந்த ஏற்றுக்கொள்ளாத நபர் இருக்கிறார்ல, அவருக்கு பேர்லாம் வச்சிருப்பாங்க, ஆபில் காபில் என்றான் பேர் வச்சிருப்பாங்க. நம்ம பேர்லாம் வைக்கல, அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. மற்ற சமுதாய மக்கள் ஆபில் காபில் ஆதமுடைய 2 மகன்களுடைய பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படிலாம் விளங்க தேவையில்லை, 2 பிள்ளைங்கன்னா புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த 2 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, அது எப்படி அல்லாஹ் உன்னுடைய வணக்கத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வான், என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் கால அப்துல் அன்னக்க, நான் உன்னை கொலை செய்வேங்கிற. அவரு ஏன் என்னுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளலன்னு இறைவன்கிட்ட தானே கேட்கணும். அதற்கான காரணத்தை கேட்காமல் அந்த ஆத்திரத்தில், அந்த பொறாமையில், அந்த கோபத்தில் என்ன செய்கிறார்? அது எப்படி நீனும் ஒரே வணக்கத்தை செய்த, நானும் அதே வணக்கத்தை செய்தேன், ஆனா அது அல்லாஹ் ஏத்துக்காம விட்டுட்டான், ஆகையினால நீ இறைவனுக்கு விருப்பமானவனாகவும் நான் வெறுப்பானவனா ஆகிடுவனா, உன்னை கொலை செய்யாம விடமாட்டேன் என்று சொல்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், கால இன்னமா ஏத்த கப்பல் அல்லாஹ் மினல் முத்தகீன். அடப்போடா முட்டாள், பைத்தியம், புரியாதவனா இருக்கிறிய, இறையச்சம் உடையவர்கள் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவர் அழகான விளக்கத்தை சொல்றாரு. அல்லாஹ் எந்த வணக்கமா இருந்தாலும் அது யார்கிட்ட ஏற்றுக்கொள்வான்? 100 பேர் வணங்குறோம், 1000 பேர் வணங்குறோம், 1,00,000 பேர், கோடி பேர் வணங்குறோம், எல்லாருடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா யாருக்கும் தெரியாது. அதற்கான விளக்கத்தை இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறையச்சம் உடையவர்களுடைய வணக்கத்தை தான் ஏற்றுக்கொள்வார் என்று அந்த ஆதமுடைய 2 மகன்களில் ஒருவர் சொன்னதாக அல் குர்ஆனிலே செய்தி இடம்பெறுகிறது. அது உண்மையான செய்தி என்று அல்லாஹ் ஆரம்பத்திலே அதற்கான உதாரணத்தை சொல்கிறான், அந்த ஊமையை சொல்கிறான். அப்ப நாம வணங்கக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும் அதற்கு அடித்தளமாக என்ன இருக்குன்னு நம்ம தொழுகிறோமா, வேறு என்ன பிற இபாதத்து, ஒரு சிறிய இபாதத்தாக இருந்தாலும் பெரிய இபாதத்தாக இருந்தாலும், ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் பெரிய அமலாக இருந்தாலும் அது எப்படி அமைய வேண்டும்? இறையச்சத்தோடு, அல்லாஹ் உனக்காக செய்கிறேன், அதோடு அல்ல, என்னுடைய தூதர் காட்டி தந்த முறைப்படி செய்கிறேன், அதில் கூடுதலும் இல்லை குறைவும் இல்லை என்கிற அடிப்படையில இறையச்சத்தோடு அதை செய்கின்ற பொழுது அதுதான் இறைவனால் அங்கீகரிக்கப்படும் என்கிற செய்தியை இந்த வசனங்கள் நமக்கு பறைசாற்றுகிறது. அதே போல இன்னும் நிறைய செய்தியை பார்க்கிறோம். அதாவது இறையச்சத்தினுடைய இறையச்சம் ஏற்படுகிறது இல்ல, அதனுடைய பயன்கள் குறித்து நாம உலகத்திலேயே பார்த்துக்கொள்ளும். கொஞ்சம் இடம் விட்டு வாங்கல, ஃப்ரண்ட்ல முன்னாடி நிறைய இடம் இருக்குமா, எல்லாம் பின்னாடியே உட்கார்ந்துடுறீங்க, வர்றவங்க அப்படி படியிலேயே நிக்கிறாங்க, சுன்னத்து தொழுவக்கூடிய பாக்கியத்தை இழந்துடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கின்ற பொழுது, ஜும்மாவுக்காக வரக்கூடியவர் அமர்வதற்கு முன்பாக 2 ரக்காத்து சுன்னத்து தொழட்டும். அப்ப சுன்னத்து தொழுவதுக்கு இடம் இல்லாட்டி எப்படி தொழுவாங்க அவங்க? அதனால கொஞ்சம் முன்னாடி இடத்த விட்டீங்கன்னா அவங்க தொழுவாங்க. அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒரு வகையில உதவி புரிந்தவர்களாக ஆகும். அப்ப பெருமானார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய அந்த இபாதத்து சம்பந்தமான நன்மைகள் குறித்து சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா. அதாவது நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால், அல்லாஹ்வை பயந்தால் உங்களுக்கு ஃபுர்கானை தருவான். ஃபுர்கான் என்று சொன்னால் நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தாய்ந்து பிரித்தாய்ந்து யோசித்து அதன்படி நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வதற்கான அந்த தெளிவை தருவான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு அதோடு இருக்காமல் வயகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வயகஃபிர் லக்கும், அதாவது உங்களுடைய அந்த செயல்களை சீர்படுத்துவான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். எப்போது? இறைவனை அஞ்சுகின்ற பொழுது அந்த சிந்தனை பிறக்கின்றது. அந்த சிந்தனையை பிறந்ததன் விளைவாக நாம் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய அமல்களை நாம சீர்தூக்கி நாம் ஏற்கனவே வணங்கிய வணக்கங்களிலே இன்னென்ன பிழை இருக்கிறது அதையெல்லாம் நீக்கி கொண்டு நாம் இன்னும் உறுதியான முறையில இறைவனை அஞ்சி வணங்குவோம் என்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது நமக்கு ஒரு நற்பயனாக இல்லையா? அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வமையத்தகுல்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. வேறு ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போக்குவரத்தை ஏற்படுத்துகிறான். எதுவுமே இல்லாம இருக்கு, ஒரு பயமா இருக்கு, வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லாம இருக்கு, எப்ப பார்த்தாலும் கவலையா தான் இருக்கு, எப்ப பார்த்தாலும் நஷ்டமா தான் இருக்கு. இப்படி சில நபர்களுக்கு அமைகத்தானே செய்கிறது, விரக்தியாக தானே இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், உங்களுக்கு ஒரு போர்க்கிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தும். உங்களுடைய கவலை தீர்வதற்கான, உங்களுடைய வறுமை தீர்வதற்காக, உங்களுடைய பஞ்சம் தீர்வதற்காக, உங்களுடைய எல்லா பிரச்சனையும்
மதுகல்னா உள்ள நுழையிறது, மஹ்ரஜ்னா வெளியில போறது. எதுல இருந்து மஹ்ரஜ்? நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம், துயரம், கவலை, கஷ்டம், இன்னும் பிற எல்லா பிரச்சனைகள் இருந்தும் அல்லாஹ் உங்களை வெளியாக்குவான் நீங்கள் அவனை அஞ்சுகின்ற பொழுது என்பதாக அல்லாஹ் தனது அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு ومن يتق الله يجعل له مخرجا என்று சொல்லிவிட்டு ويرزقه من حيث لا يحتسب, அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கை தருவான். கவலையிலேயே உட்கார்ந்து இருக்கிறோம், பல தடவை பிசினஸ் பண்ணிட்டேன் எல்லாம் நஷ்டம், பல தடவை வெளிநாடு போயிட்டு வந்துட்டேன் எல்லாம் நஷ்டம், ஒண்ணுமே இல்லை, எப்ப பார்த்தாலும் பற்றாக்குறை தான் இருக்கு, வறுமைதான் மேலோங்கி நிற்கிறது. கவலைப்படாத, உண்மையாக அல்லாஹ் மேல இறையச்சம் வைத்து அந்த அச்சப்பாட்டை நீ அதிகப்படுத்தி கொண்டால் உனக்கு ஒரு போக்கெடுத்து அல்லாஹ் ஏற்படுத்துவான். நீ அறியாத புறத்திலிருந்து உனக்கு ரிஸ்கை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதியளிக்கிறான். அதோடு வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், அதாவது அல்லாஹ்வையே சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன். அல்லாஹ்வை முழுமையா சார்ந்திரணுமா, கொஞ்ச நாள் பயந்துகிட்டு, கொஞ்ச நாள் பயப்படாம, கொஞ்ச நாள் அச்சப்பட்டு, கொஞ்ச நாள் அச்சப்பட்டு இப்படி இருக்கக்கூடாது. இல்ல நான் உன்கிட்ட சரணாகதி அடைந்து விட்டேன், எனக்கு நீ ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்தி நீ எனக்கு பிரச்சனையை தீர்த்து கொடு என்று முழுமையாக அவனிடத்திலே சரணாகதி அடையக்கூடியவர்களுக்கு அவனே போதுமானவன் என்று ஆறுதலான வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் அதே போன்று இறையச்சம் குறித்து பேசுவதாக இருந்தால் அவ்வளவு செய்திகள் அருள்மறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது குறித்து நமக்கு நிறைய சொல்லி காட்டுகிறார். இறையச்சம் தான் ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு அந்த சுவாச காற்று எப்படி முக்கியமானது, அதுபோன்று மூமின்களுக்கு அவர்களுடைய அந்த வணக்கம் நிறைவு பெறுவதற்கு, அந்த வணக்கம் முழுமை பெறுவதற்கு இறையச்சம் தான் முக்கியமான ஒரு அணிகலனாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அது குறித்த சில செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையிலே அறிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். நாம் எல்லாம் அநேகமான மக்கள் இன்றைய தினம் நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறோம். நோன்புனுடைய அந்த அந்த வணக்கம் குறித்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், அங்கேயும் இறையச்சம் தான் பிரதானமாக அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறோம். அதனால என்ன தெரியுமா, நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆவீர்கள். நோன்பு வச்சா உங்களுக்கு இறையச்சம் வரும். அப்ப இறையச்சம் வர வேண்டும் என்றால் இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக நோன்பு நோக்க வேண்டும். யா அல்லாஹ், நீ சொன்னாய் உனக்காக நோன்பு நோக்கிறேன் என்கிற அந்த அடிப்படையில நம்முடைய நோன்பை நோக்க வேண்டும். அந்த நோன்பினுடைய பயன் நமக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஹஜ் மாதம் கழிஞ்சது, ஹஜ் மாதம் நம்மளை விட்டு போயிடுச்சு. ஹஜ்ஜனுடைய அந்த வணக்கம் இருக்கிறது அல்லவா, ஹஜ் செய்ய வேண்டியது. அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் இங்கிருந்து செல்வார்கள். உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அனைத்து ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்கிறான்? நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள். எதை திரட்டிக் கொள்ளுங்கள்? ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் திரட்டிக் கொள்ளுங்கள். காசு பணம் தேவை, ஆடைகள் தேவை, உணவுக்குண்டான வசதிகள் தேவை, நோயாளிகள் மருந்து மாத்திரை எடுத்து செல்லணும், இப்படி என்னென்னவெல்லாம் தேவையோ அனைத்தையும் திரட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்க திரட்டி கொள்ள வேண்டியதுல சிறந்தது எது தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போறீங்க, காசு இருக்கு, பணம் இருக்கு, தெம்பு இருக்கு, தைரியம் இருக்கு, உற்றார்களுடைய அந்த சப்போர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதெல்லாம் நீங்க திரட்டி கொண்டுட்டீங்க. ஆனா அதிகமா திரட்டி கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இறையச்சம். அந்த இறையச்சத்தை நீங்கள் அதிகம் திரட்டி கொள்ள வேண்டியது அதுதான் சிறப்பானது என்று சொல்றாங்க. ஏன்? ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய இடத்திலே மனிதன் என்ற முறையிலே ஏராளமான பாவங்களை செய்வதற்கு ஷைத்தான் நமக்கு வழிகாட்டுவான். ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பான், அந்த வழிகேட்டிலேயே நம்மை நாசமாக்கி விடுவான். அப்ப எது அதிகமா கொண்டு போகணும்? காசு பணம் இருந்தாலும் இன்னும் பிற எல்லா விஷயங்களையும் நம்ம சேகரித்து கொண்டாலும் இறையச்சத்தை அதிகமாக நீங்கள் சேகரித்து செல்ல வேண்டும் என்று ஹாஜிகளுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அதே போல பார்க்கிறோம், ஹஜ்ஜுக்கு போகாதவங்க இங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம அறுத்து பலியிடுறோமா? ஹஜ்ஜுக்கு போனவங்க அவங்களும் அந்த பலியிடக்கூடிய காரியத்தை செய்யறாங்க, அது உபரியான நன்மை அவர்களுக்கு. ஹஜ்ஜுக்கு செல்லாத மக்கள் நாம் எல்லாம் என்ன செய்யறோம்? குர்பான் கொடுக்கிறோம் இல்ல,
அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருப்பாங்க. இந்த இறையச்சங்கிற அந்த டாபிக் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஹஜ் பெருநாள் தினத்திலே அறுத்து பலியிடுவதை விட ஒரு சிறந்த அமலை ஒரு அடியான் செய்து விட முடியாது. ஏன் என்று சொன்னால், அந்த பிராணிகளிடத்திலிருந்து சிந்தக்கூடிய இரத்தம் இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த தரஜாவை பெறக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொன்னார். நாம் எல்லாம் அறுத்து பலியிடுறோம். அது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சுப்ஹானல்லாஹ், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா. நீங்க அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஆடு மாடு ஒட்டங்கள் இருக்குல்ல, அதனுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ் போய் சென்றடையவே அடையாது. நம்ம கண் கூட பார்க்கிறோம், ரத்தம் பூமிக்கு போயிடுது, இறைச்சியை நாம தின்றோம். அதான் நடக்குது. நாம நம்ம உறவினர்களோ ஏழைக்கே யாருக்கோ கொடுத்துறோம், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவை இருக்குதா? வலாக்கின் வலாக்கின் அல்லாஹ் சொல்கிறான், அதாவது லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ்ட்ட எது போய் சென்று சேரும் தெரியுமா? நீங்க அறுத்த ஆட்டினுடைய கறி ரத்தம் எல்லாம் அல்லாஹ்ட்ட சேராது. உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்ட்ட போய் சேரும். அந்த இறையச்சத்தை அல்லாஹ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதத்தில் தான் நம்முடைய குர்பானிகள் எல்லாம் அமைய வேண்டும். அப்படி அமைந்ததா என்பதை ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா சில பேர் பெருமைக்கெல்லாம் இருக்கிறோம், நான் 2 ஆடு அறுத்தேன், 3 ஆடு அறுத்தேன், அப்படி போந்தேன் இப்படி போந்தேன், இந்த பெருமையை பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய இபாதத்து அல்லாஹ்வால் ஏற்கப்படுமா ஏற்கப்படாதா என்பது அல்லாஹ் அறிவான், நமக்கு தெரியாது. அப்ப பெருமை பாராட்டுவதற்கு அல்லாமல் எப்படி அமைய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எப்படி சேர்கிறது, உங்களுடைய இறையச்சம் தான் சேர்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடம் நடத்துகிறான். ஆக எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், தான தர்மமாக இருந்தாலும், இது போன்ற குர்பானிகளாக இருந்தாலும், வேறு எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதில் இறையச்சம் இல்லை என்றால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம இறைவனிடத்தில் அதிகம் இறையச்சத்தை பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தரவில்லையா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் கேட்ட துஆக்கல்ல, தினம் கேட்ட துஆக்கல்ல இது முதலிடத்திலே இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டு, வத்துகா எனக்கு இறையச்சத்தை கொடு. யாரு கேட்கிறாங்க? அகில உலகத்திற்கும் அருட்கொடியாக அனுப்பப்பட்ட அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், தினம் கேட்கிறார்கள், அதிகம் கேட்கிறார்கள். நம்மிலே எத்தனை நபர்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இதை கேட்டிருப்போம்? யோசிச்சுப்பார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா, இறையச்சத்தை கொடு, வல் அஃபாஃப என்னிடத்திலே அந்த கற்பொழுக்கத்தை சுயமரியாதையை கொடு, வல்கினா எனக்கு செல்வத்தை கொடு. இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினம் இந்த பிரார்த்தனையை செய்து வந்தார்கள். அது போன்று இன்னும் நிறைய பிரார்த்தனைகள் இருக்குது. எது சம்பந்தமாக? இறையச்சத்தை கொடு, இறையச்சத்தை கொடு, இறையச்சத்தை கொடு என்று காசு பணத்தை கேட்கிறோம், ஆரோக்கியத்தை கேட்கிறோம், அந்தஸ்தை கேட்கிறோம், கல்வியை கேட்கிறோம். இப்படி உலகம் சார்ந்த ஏராளமான விஷயத்தை நாம் கேட்க தவறுவதே கிடையாது. இறையச்சத்தை எத்தனை நபர்கள் கேட்கிறோம்? அந்த இறையச்சம் இருந்தால் இது அனைத்தும் நம்மை தேடி வரும் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா, அது அதிகரிச்சிருச்சுன்னா, நாம கேட்கிற மத்த எல்லாமே நம்மை நோக்கி வரும். அந்த இறையச்சம் நம்மிடத்திலே வந்துவிட்டால் மானக்கேடான காரியங்கள் இருந்தும் நாம் ஒதுங்கிக் கொள்வோம். அந்த இறையச்சம் நம்மிடத்திலே வந்துவிட்டால் தொழுகை அலட்சியம் செய்ய மாட்டோம். அந்த இறையச்சம் நம்மிடத்திலே வந்துவிட்டால் பிற மக்களை ஏமாற்ற மாட்டோம். அந்த இறையச்சம் நம்மிடத்திலே வந்துவிட்டால் பிறருக்கு அநியாயம் செய்ய மாட்டோம், துரோகம் செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். மானக்கேடான, வெட்கக்கேடான, இழிவான, வட்டி, இது போன்ற சூது எந்த ஒரு பாவத்தையும் நாம் விழவே மாட்டோம். ஒட்டுமொத்தமாக நம்முடைய அனைத்து நன்மைகளுக்குமான ஒரு அற்புதமான ஒரு கருவியாக, ஒரு அற்புதமான விஷயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சத்தை வைத்திருக்கிறான். அந்த இறையச்சத்தை அதிகம் இறைவனிடத்திலே கேட்டு பெற்று இறையச்சம் உடையவர்களாக ஆகி அதன் மூலம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகம் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்து அதன் மூலம் உயர்ந்த தரஜாவை மறுமையில் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.